இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒரு முறை சாத்தான் தன்னுடைய சகாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய அரசின் கீழ் இருக்கின்ற எல்லா சாத்தான்களையும், குட்டி சாத்தான்கள், பெரிய சாத்தான்கள், கொல்லிவாய் சாத்தான்கள், அப்புறம் இன்னும் நல்லமோ இந்த காஞ்சனா படத்தில் வரக்கூடிய சாத்தான்கள், அல்லது வேறு கொஞ்சரிங் அப்படி மாதிரிலாம் படங்களில் பார்க்கக்கூடிய இந்த சாத்தான்கள், பெயல்செபூல் அப்படிங்கிறது அதனுடைய தலைவன் இல்லையா, கூப்பிடுது எல்லாரையும். கம் ஃபார் த மீட்டிங். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிங்குடைய தலைப்பு என்னன்னா, கடவுளை நம்மளால் வெற்றி கொள்ள முடியலை, அதனால கடவுளை வெற்றி கொள்வதற்கு அல்லது கடவுளை காயப்படுத்துவதற்கு கடவுள் நெருக்கமாக அன்பு செய்கின்ற மனிதர்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், அவர்களிடையே சண்டை மூட்ட வேண்டும், அவர்களை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் அழித்து ஒழித்து விட வேண்டும், கடவுளுக்கு எதிராக அவர்களை மாற்றிவிட வேண்டும். இதற்கு நீங்கள் திட்டங்கள் தீட்டி வாருங்கள் அப்படி சொல்லி தான் அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் அந்த அரசவையில், சாத்தானுடைய அரசவையில் உட்காந்தாச்சு. பெயல்செபூல் உட்காந்துக்கிட்டு அப்படியே கம்பீரமாக பார்த்துட்டு இருக்குது. எல்லாரும் அப்படி தான் அந்த சாத்தான்களாம் அப்படியே உட்காந்து வித்தியாசமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. சில பேர் பொருட்களை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்படிலாம் உட்காந்துக்கிட்டு இருந்த பொழுது சாத்தான் கேட்க ஆரம்பித்தது, சரி, நான் முன்னரே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும், கடவுளை வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. அவரை காயப்படுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு சாத்தானாக சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுறேன். ஃபாதர் ஏதாவது பிரசங்கம் பண்ணி நல்லதொரு மனநிலையை கொடுக்க போனார்னா நான் என்ன பண்ணுறேன், தூக்கத்தை உண்டு பண்ணி அவங்கள எதையுமே கேட்க விடாத அளவுக்கு தூக்கத்தை கொடுத்துட்றேன். சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணி எதுவுமே செய்யாமல் லத்தார்ஜிக், அதாவது அலட்சிய போக்கை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னிச்சு. ஓகே. இன்னொன்று சொல்லிச்சு, சண்டை மூட்டுவதற்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த புறம் கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இடையே அது மாதிரி நான் உருவாக்குறேன். அவங்க வாய் என்றைக்குமே மூடாது. இவங்களை பற்றி பேசும், அவங்கள பற்றி பேசும், இதை பற்றி பேசும், அதை பற்றி பேசும், எல்லாத்தையும் பேசி அதுக்கு கை கால் மூக்கு எல்லாத்தையும் வச்சு பெருசாக உருவாக்கிட்டு போயிட்டுருக்கோம். அது மாதிரியான ஒரு இதை உருவாக்கிடுறேன் அப்படி சொல்லி புறங்கூறுதல் அப்படி சொல்லி இன்னொரு பேய். இப்படி வரிசையாக ஒவ்வொரு பேயும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்குது. சண்டைகளை மூட்டுவதற்கு நிறைய அணுகுண்டுகள், பாம்கள் அல்லது வேறு விதமான துப்பாக்கிகள், இது எல்லாத்தையும் நான் தயாரித்து கொடுக்குறேன், தயாரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேய் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதில் சாத்தானுக்கு, பெயல்செபூலுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சண்டையை மூட்டி விடும், அதுக்கப்புறம் என்னப்பா இது பெருசாக ஒன்றும் பண்ணாதுப்பா, வேறு ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு வயசான ஒரு பேய் எந்திரிச்சிச்சு. அந்த பேய் எந்திரிச்சுட்டு இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் ரெண்டு பேருக்கு இடையில பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையை அல்லது ஒரு பொறாமை மனப்பான்மையை எப்போதுமே இருக்கிற மாதிரி நான் தூண்டி விட போகிறேன். அப்படி தூண்டி விடும்போது எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் அவங்க சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கடவுளை நோக்கி அவங்க வரமாட்டாங்க. கடவுளை விட தாண்டி நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பெரியவர்களாக இருக்க வேண்டும், மேன்மை பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி அவங்க சிந்திச்சு கொண்டே சென்று கொண்டிருப்பார்கள். அப்படிங்கும்போது கடவுள் எப்போதுமே காயப்பட்டவராக இருப்பார். அவருடைய காயம் ஆறவே ஆறாது. அதன் மூலமாக நம்ம கடவுளை கொஞ்சம் சோதிச்சு பார்க்க முடியும், வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் சொல்லிவிட்டு முதல்ல யார்கிட்ட வந்துச்சு, ஏவாள்கிட்ட வந்துச்சு. ஏவாள்கிட்ட சொல்லிச்சு, இது மாதிரி நீ இந்த கனியை சாப்பிட்டா யாரை போல ஆவ, கடவுளை போல ஆவ, நன்மை தீமை எல்லாவற்றையுமே தெரிஞ்சு கடவுளை போல மேன்மை மிக்கவராக பெரியவராக நீ மாறுவாய், கடவுளை போல ஈக்குவலா நீ மாறிடுவ அப்படி சொல்லி ஒரு ஆசையான வார்த்தையை சொல்லி ஒரு பொறாமை தீயை அங்கே மூட்டியாச்சு. கடவுளை போல நீ மாறுவ அப்படி சொல்லி பொறாமை தீயை மூட்டுச்சு. அங்கே முடிஞ்சிருச்சு. யார் சாப்பிட்றா, ஏவாள் சாப்பிட்றாங்க. அப்படியே கொண்டு போய் கணவனுக்கும் கொடுக்கிறார்கள். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு விழுந்த மனித இனம்தான் இன்று வரைக்கும் தங்களுள் யார் பெரியவர்,
நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் சண்டையிட்டு கொண்டு அந்த சண்டையின் காரணமாக எவ்வளவோ ரத்தங்களை சிந்திக்கொண்டு அந்த சண்டையின் காரணமாக எவ்வளவோ பேரிழப்புகளை இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படி உருவானவங்க தான் நிறைய மன்னர்கள். எத்தனையோ நாடுகளை நான் கைப்பற்ற வேண்டும், இந்த நாட்டிற்கெல்லாம் நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும், பெரியவனாக இருக்க வேண்டும், கடவுளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், கொன்றொழித்தார்கள். அதே போல இன்றைக்கும் பார்க்கிறோம், உக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற போர்ல நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்குது. யாரு பெரியவன் பாத்துருவோண்டா, உன்னை அழிக்காம விட மாட்டேன், இஸ்ரேல் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ மன்னர்கள் அதே போல கொன்றளித்து எவ்வளவோ ராஜ்யங்களை கட்டி ஆண்டார்கள். ஆனால் கடைசியில் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இறந்து போனார்கள். அலெக்சாண்டர் கிரேட் இறந்த பிற்பாடு சொன்னார், என்ன சொன்னாரு? நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்றுதான். என்ன பண்ணணுமா? அவருடைய அந்த சவப்பெட்டியில ஓட்டையை போட்டு கைகளை வெளியில் தொங்கவிட்டு என்னை தூக்கி செல்லுங்கள், இந்த உலகத்தை வென்றவன் ஒன்றும் கொண்டு போகல அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தை வென்றவன் ஒன்றும் கொண்டு போகல அப்படின்னு சொல்லி, இதான் நிலைமை, இதாங்க கடைசியில எல்லாருக்கான நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன், யாரு பெரியவன்? நம்முடைய குடும்பத்திலையும் சரி, யாரு பெரியவன் யாரு பெரியவள்? கணவனா இருந்தா நான் அதிகம் சம்பளம் வாங்கினா நான் தான், அதே மனைவியா இருந்தா அதிகம் சம்பளம் வாங்கினா நான் தான். பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாவற்றையுமே அறிந்தவர்களாக, அது பேர் என்ன சொல்றது, நம்மலாம் கொஞ்சம் ஓல்டேஜ் 80s இல்லை 60s 50s அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நிறைய அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நம்முடைய அறிவானது, நாம் அறிந்து கொண்ட விஷயங்களானது ரொம்ப கொஞ்சமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதாவது இளம் பிள்ளைகளாக இருக்கின்ற நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ எவ்ரிதிங், வித்தவுட் யூ ஐ கேன் லிவ். ஒன்று இல்லாமல் என்னால் வாழ முடியும், பார்ட் டைம் ஜாப் இருக்குது, 4000 ரூபா 5000 ரூபா இல்லை 8000 ரூபா 10000 ரூபா நான் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி வெளில போனாலும் 12th முடிச்சிருக்கிறேனா, 8th முடிச்சிருக்கிறேனா, இதில் முடிச்சிருக்கிறேனா, காலேஜ் முடிச்சிருக்கிறேனா, நான் போவேன், நான் சம்பாதிப்பேன், நீ எனக்கு தேவை கிடையாது, நீ பெரியவங்களா நான் பெரியவங்கள பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விதமான மனப்பான்மையோடு நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நாமளா தான் இருக்கணும். எப்பா நீ நல்லா படிக்கணும்பா, இந்த அவங்கள விட இன்னும் மேலா நம்ம வரணும்ப்பா, இவ்வளோ சொத்து பத்தாதுப்பா, இதுக்கு மேலே நம்ம சொத்து சேர்க்கணும்ப்பா, அது மட்டும் பத்தாதுப்பா, இத்தனை லட்சம் வாங்கினா பத்தாதுப்பா, இத்தனை கோடி நம்ம சேர்க்கணும்ப்பா. தெரியல, சில நேரங்களில் வழி மாறியவர்களாக நம்முடைய குழந்தைகள் மாறிவிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். எது உண்மையான மேன்மை தன்மையானது, எது உண்மையிலுமே பெருமை பயக்கக்கூடியது, எது சிறுமையை தரக்கூடியது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம், சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகமானது சொல்லுகின்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள், யூத மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் உண்மையான கடவுளை, அவருடைய கட்டளைகளை மறந்தவர்களாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருந்த அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக மாறிவிடுகின்றார்கள். கிரேக்க கலாச்சாரமானது சிலைகளை வழிபடக்கூடிய கலாச்சாரம். அது மட்டுமல்லாமல் எதையும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அதற்கு பிற்பாடாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம், எல்லாத்தையும் கேள்வி கேட்பது. அதற்கு அடுத்தபடியாக பலவிதமான அந்த ஆசைகளை, பொருள் ஆசைகளை, பெண் ஆசைகளை, மண் ஆசைகளை உள்ளடக்கிய ஒரு கலாச்சாரமாக அவருடைய கலாச்சாரம் இருந்தது. இதை அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். யூதர்கள் சில பேர் உள்வாங்கி கொண்டு அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களுக்கு எதிராக கடவுளுடைய கட்டளைகளை மட்டுமே கடைபிடித்து அதன்படி வாழுகின்ற, நேர்மையாக வாழுகின்ற ஒரு யூத குழு ஒன்று இருக்கிறது. இவர்களை கண்டால் இவர்களுக்கு பொறாமை. இதானே நடக்கும் இல்லையா? நல்லவங்களை கண்டா கெட்டவங்களுக்கு ஆஹா சே எவ்வளோ அருமையாக நல்லவங்களா இருக்கிறாங்கப்பா, இவங்கள மாதிரி நம்ம வாழணும்ப்பா சே அப்படின்னு சொல்லி நினைப்போமா? இல்லை, ஏன்டா இவன் இப்படி இருந்துட்டு இருக்கிறான், சும்மா வந்துட்டு அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணா தப்பு, அப்படி பண்ணா தப்பு, இதை தொட்டா குத்தம், அதை தொட்டா குத்தம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான், இவன்கிட்ட எப்படா வாழ்றது மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைப்போமா? சில நேரங்கள் அந்த கடுப்பாகும்ல, வெறுப்பு வரும்.
என்னடா சும்மா இவன் அப்படியே ரொம்ப ஹோலியாக இருந்துக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துகிட்டு இருக்கான், நம்மளால் எப்படி இருக்க முடியும், நம்மள சாதாரண மனுஷன்யா, நம்ம அந்த லெவலுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெறுப்புணர்வுகள் வருவது போல இந்த குழுவுக்கும் வெறுப்புணர்வு வருகின்றது. அப்போது இந்த குழு, எந்த குழு நீ தானே எதை சொல்லிட்டு இருந்த, இந்த குழு அப்படின்னா அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய அந்த கலாச்சாரங்களை உள்வாங்கி கொண்டு அந்த உலக போக்கின்படி வாழ்ந்த இந்த குழுவானது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையாக வாழ்ந்த இந்த குழுவை சேர்ந்தவர்களை அழித்துவிட நினைக்கிறது. அதனாலதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், வாங்க இவங்களுடைய பொறுமையை நாம் சோதிப்போம், அவங்களுடைய நேர்மைத்தனத்தை சோதிப்போம், அவர்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும்படி நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த குழுவானது இந்த குழுவை எதிர்க்கின்றது. இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் எதிர்த்து கொண்டே இருக்க போகிறது இந்த குழு. ஆனா அதில் சொல்லப்படுகின்ற விஷயம், நீங்கள் நேர்மையானவர்களாக வாழுகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். நீங்கள் அந்த தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்கள் சார்பாக செயலாற்றுகிறார், கடவுள் உங்களுக்கு அரணாய் இருக்கிறார். அனைவரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென் ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்னா சேர்ந்து சத்தமா சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்க கூட இருக்கிறார் இல்லையா? அது மாதிரி சொல்றாங்க, நேர்மையானவர்களாக நீங்கள் வாழுகின்ற பொழுது இந்த உலக போக்கின்படி வாழாமல் அப்படி நேர்மையானவர்களாக வாழுகின்ற பொழுது கடவுள் உங்கள் உயிரை காத்துக்கொள்வார், கடவுள் உங்களோடு இருப்பார் அப்படி சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் ரொம்ப அருமையாக வாசிக்க கேட்டோம். இந்த உலக போக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த உலக போக்கின்படி நான் தான் பெரியவன், என்னை விட பெரியவன் எவனுமே கிடையாது, என்னை விட உயர்ந்தவள் யாருமே கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை போல நான் பெற்றிருக்கிற அறிவை போல எவனுக்கும் அறிவு கிடையாது, எல்லாம் முட்டாளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், எனக்கு எல்லாம் பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் நான் செய்துவிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், கட்சி மனப்பான்மையும் பொறாமையும் இருக்கின்ற இடத்தில் அமைதி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். கட்சி மனப்பான்மை என்பது என்ன? இதுதான், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறது. இது கட்சி மனப்பான்மை. நீ உயர்ந்த ஜாதியா நான் உயர்ந்த ஜாதியா, உன்னால முடியுமா என்னால் முடியுமா, வா போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கட்சி மனப்பான்மை. இந்த கட்சி மனப்பான்மையும் பொறாமையும் இருக்கின்ற இடத்தில் என்ன இருக்காது? அமைதியே இருக்காது, சமாதானம் இருக்கவே இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கின்றோம், தங்களுக்குள் பெரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி யாரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் பிடிக்கிறாரு ஒரு குழந்தைய, பிடிச்சு கொண்டு நிறுத்தி என்ன சொல்றாரு? உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் ஃபர்ஸ்ட் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறவர் முதலில் பணியாளராக இருக்கட்டும், பணியாளராக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளட்டும், எல்லாவற்றையும் செய்யட்டும். அதற்கு பிற்பாடு இந்த குழந்தையை போல குழந்தை மனம் கொண்டவர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுதுதான் விண்ணரசில் எப்படி இருப்பீங்க? பெரியவங்களா இருப்பீங்க. ஆனா அந்த மனம் தான் நம்மளுக்கு வரவே வராது. ஒரு காரில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம காரு இங்கேருந்து எங்கே சென்னையிலேருந்து பாலவாக்கத்துலேருந்து தொடங்குகிறோம், நம்ம எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி போகிறோம். எல்லோரும் இப்போ அதை மனசில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆடி கார், யார்கிட்டையுமே யார்கிட்டையாவது கார் இல்லாட்டினாலும் கார் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி ஞாபகத்தில் இது ஒரு நினைவுக்கு ஒரு இமேஜினேஷன் அப்படி வச்சுக்கோங்க. காரில் போகிறீங்க, நீங்கள் தான் டிரைவரு, எல்லார்ட்டையுமே கார் இருக்குது, நீங்கள் தான் டிரைவரு. ஒரு 70 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு அப்படிங்கும்போது கார் எப்படி போகும்? ஸ்மூத்தாக போகுமா இல்லை வேகமாக போயிட்டுருக்குமா? ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். நம்மளால் வெளியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளெல்லாம் ரசித்து பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டே உங்களுடைய குடும்பத்தோடு ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது வேறொருவர் இன்னொரு ஆடி காரில் உரசுற மாதிரி அப்படி உங்கள் கார்ட்டை அப்படி பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கோவம் வரும். அப்படியே பார்க்குறீங்க, அவன் சும்மா போக மாட்டேங்கிறான், முன்னாடி போனவன் போயிட்டு உருமுறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே சூடு ஏற ஆரம்பிச்சிடும். வண்டி கொதிக்குது, வண்டி சூடு ஏறுதோ இல்லையோ இங்கே நமக்கு சூடு ஆரம்பிக்கும். ஐயோட வந்துக்கிட்டு இருக்கிறான், நான் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு இருக்கேன், இடிக்க வர்றான், இடிக்க வந்தது இல்லாமல் சும்மா நான் உருமுறை இந்த வர்றேன்டா நானும் பின்னாடி அப்படி சொல்லிட்டு 70லேருந்து 100க்கு தாவுவோம்.
வேகமாக போவான் அவனை போய் பிடிக்கிறதுக்கு. அவன் 100லேருந்து எவ்வளவுக்கு போவான்? காரில் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது? 140 160? சில கார்கள் 140 வரைக்கும் போகும் இல்லையா? அது மாதிரி ஒரு காரு. அவனும் அடிக்கிறான், அடிச்சு 120 ஏற்றுறான், 100 போகிறான். நீங்களும் 100 போய் இடிக்க போகிறீங்க. அவன் 120 ஏற்றி வேகமாக போயிட்டு இருக்கான். நீங்கள் 120க்கு மேலே ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? ஏற்றுனா என்ன ஆகும்? அதாங்க ஆகும். நம்மளுடைய மனநிலையானது போட்டி போடக்கூடிய ஒரு மனநிலையாக கொஞ்ச நேரம் வரைக்கும் இல்லவே இல்லை இல்லையா? கொஞ்ச நேரம் வரைக்கும் என்னுடைய மனநிலை என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இந்த இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அருமையாக அழகாக அதில் பயணம் செய்கிறது தான் என்னுடைய மனநிலையாக இருந்தது. ஆனால் ஒருத்தர் வந்த பிற்பாடு அவனுடைய மனநிலைக்கு நான் மாறிவிடுகின்றேன். இன்னொருவர் வந்த பிற்பாடு அவனுடைய மனநிலைக்கு நான் மாறி அவன் எவ்வாறு கெட்டது செய்ய நினைக்கின்றானோ, அவன் எவ்வாறு சும்மா வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானோ, அவன் மனநிலைக்கு நான் மாறி நானும் வேகமாக போகிறேன், இடிக்கிறேன், தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த என் மனசை நானே கெடுத்துக்கொண்டு நல்ல அழகாக ஊர் சேர வேண்டிய என்னுடைய பயணத்தை நானே என்ன பண்ணுறேன்? கழுவி ஊற்றி மூடிடுறேன். அன்பிற்குரியவர்களே, நாலடியார் பின்வருமாறு கூறுகிறது: நன்னிலை கண் தன்னை நெருப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும் நிலையினும் மென்மேல் உயர்த்து நெருப்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். சாமி ஏதோ ஒரு பாஷை புதுசாக பேசுது, எங்கிருந்து தெரியல. அரே சாமி நம்ம பாச பேசுதுங்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம நாலடியார் பின்வருமாறு கூறுகின்றது: நன்னிலை கண் தன்னை நெருப்பானும், நல்ல இடத்தில் நல்ல குணத்தோடு நல்ல செயல்களோடு நல்ல மரியாதையோடு தன்னை நிலைநிறுத்தி கொள்பவனும் தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும் தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும் அந்த மேன்மை நிலையிலிருந்து, அந்த மரியாதை நிலையிலிருந்து, அந்த உயர்ந்த நிலையிலிருந்து தேவையில்லாத தீமையான செயல்களால், தீமையான எண்ணங்களால், தீய ஆசைகளால், தீய நாட்டங்களால் அந்த நிலையிலிருந்து கீழே தன்னை இட்டுக்கொண்டு இழிவானதை செய்பவனும் அதற்கு அடுத்தபடியாக நிலையினும் மென்மேல் உயர்த்து நிருப்பானும், தன்னுடைய தாழ்மையான நிலையிலிருந்து மேலே உயரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான உழைப்பினால், நேர்மையினால் உழைத்து மென்மேலும் உயர்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்பவனும் தன்னை தலையாக செய்வானும் தான். தன்னை தலைவனாக செய்பவனும் யாரு? நான் தான், நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை தேடி நீங்களும் நானும் பெருமையை தேடுகின்றோம் என்றால் அதற்கான செய்கைகளை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் மற்றும் 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்ன செயல்கள்? கடவுளுடைய ஞானத்தை தேடி, அமைதியை விரும்பி, தாழ்ச்சியான மனதோடு, குழந்தை மனதோடு ஒருவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து போற்றி வாழ்வது, பிறருடைய கால்களை வாரி துரோகம் செய்து அதன் மூலமாக உயர்வது கிடையாது உயர்ச்சி, அல்லது பிறருடைய வாழ்வை கெடுத்து பிறருடைய நற்பெயர்வை கெடுத்து அதன் மூலமாக வருவது கிடையாது உயர்வு. மாறாக நேர்மையான வழியில் தாழ்மையான உள்ளத்தோடு நாம் செய்கின்ற சேவையில் வருவதுதான் நிலையான உயர்வு. அந்த உயர்வை அடைய வரம் வேண்டி இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தை ஆகிய கடவுளை